வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பாடப்பகுதி பார்க்கலாம் அப்படின்னா, சங்க இலக்கியம் காட்டும் இயற்கை வளம். அதில் புழுதி நீராடல். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இயற்கை சார்ந்த விஷயங்களில் புழுதி நீரோட்டம் என்பது மிகவும் அழகான ஒரு விஷயமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சங்க பாடல்கள் காதல், வீரம், கொடை என பல்வேறு காட்சிகளை பதிவு செய்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் மக்களது அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்த எண்ணில் அடங்கா இயற்கை காட்சிகளையும் உள்ளடக்கியுள்ளது. மன்னன் முல்லை கொடிக்கு தேர் நல்கியது முதல் யானை புழுதி நீராடியது என எத்தனையோ இயற்கை காட்சிகளை நம் பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று நம் புவி வெப்பமயமாதல், ஆழிப்பேரலைகள், கடல் மட்டம் உயர்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே பூமியில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்கையை முன்னிறுத்தி ஒரு மனித கூட்டம் பல்லுயிர் ஓம்புதல், ஈதல், இசைப்பட வாழ்தல் எனும் இயற்கையை முற்றிலும் மதித்து செயல்பட்டு இருந்தனர். 2381 அடிகளில் 473 புலவர்கள் தங்கள் படைப்புகளில் தலைவன் பிரிவால் தலைவி வாடும் துயரையும், தலைவி பிரிவால் பொருள் ஈட்ட தலைவன் படும் துயரையும், இயற்கையாக விலங்குகள் மற்றும் செடி கொடி மரம் என கருப்பொருளையே தம் புலமையால் இன்றளவும் சவாலாகவே இருக்கின்றன. கபிலர், தும்பை சேர் கீரனார், நச்செல்லை என்று காட்டின் உயரத்தையும், கடலின் ஆழத்தையும், விலங்குகளின் குணங்களையும் உலகில் எந்த ஒரு புலவனும் பதிவிடவில்லை. இதுவரை சங்க இலக்கியம் பற்றிய ஒரு சிறு அறிமுகம் பார்த்தோம். இப்பொழுது நமது நிலங்களாகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நிலங்களில் உள்ள புழுதி நீராடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது புழுதி நீராடல் பாலை நிலத்தில் பொதுவாக பாடப்படும் ஒரு பாடல். மதுரை மருத நில நாகனார் அவர் இலக்கிய நற்றிணை பாடப்பகுதியெல்லாம் இருக்குது. இது கார்காலம் வந்ததும் வருவேன் என்று கூறிவிட்டு சென்ற தலைவன் வராததால் பிரிவு துயர் ஆற்றாமையால் தலைவி கூறியதாக இருக்குது. இதில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு என்னன்னா யானை, மலர், கொன்றை, ஏருள் என்னும் மலர்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இளையணி மகளிரின் விளைதக்க பூத்த நீடு சூரி இனம் சுடர்வி கொன்றை காடுவின் பூத்த ஆயினும் நன்றொடு வருமலை கெதிர மணி நிற இரும்புதல் நரை நிறம் படுத்த நல்லினர் தொற்றும் எனும் தொடங்குகிற பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சங்க இலக்கிய நடையிலேயே பிரித்து கொண்டு அர்த்தம் கொள்ள முயற்சி நம்ம அதை பார்க்குறோம். அப்படின்னா, பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை மகளிர் போல் அனைவரும் விரும்பி அணியும் மஞ்சள் நிறத்தில் உள்ள மலர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்க கார்காலம் வந்ததை அறிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தலைவன் வரேன்னு சொல்லிட்டு வரலையே, இந்த கார்காலம் வந்துருச்சு, இந்த மலரும் பூத்துருச்சு, இன்னும் காணமே அப்படின்றத தான் இந்த மஞ்சள் நிற பூக்கள் நம்மளுக்கு அடையாளம் காட்டுகிறது. அதே போல் இந்த எருக்கு பூக்கள் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய மழை வரப்போவதற்கு அறிகுறியாக நீலமணியின் நிறம் போன்ற கரிய புதர்கள் நிறைந்த பூத்த ஏறும் பூவை பார்த்ததும் மலர்கள் மழைக்காலம் நீங்குதலாலே தன் நிறம் மாறி வெண்மை நிறம் பொருந்தி இருப்பதை தலைவன் அறிவானோ என்று அப்படின்னு சொல்லுது. அதாவது
இதனோட காட்சிகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு நாட்டில் என்னவர் நடந்து சென்ற பாதையில் களிறுகள் தன் தோலை சிறு பூச்சிகளிடமிருந்து தற்காத்து கொள்ள புழுதியை தன்மேல் வாரி போட்டுக்கொள்ளும். அப்படி அவை செய்யும் பொழுது அந்த புழுதி என்னவரின் கண்ணை புழுதி மறைத்து கொன்றையும் ஏருள் பூவும் உணர்த்தியதை ஒருவேளை காணாமல் அவர் சென்றிருக்க கூடுமோ என்ற ஐயத்தோடு தலைவி பாடுவதாக மேற்கண்ட வரிகள் காண முடிகிறது. இந்த வரிகள் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்கண் முதுநெறி மறைக்கும் வளங்கருங் காணம் இறைந்திசை நாறு என்று இந்த பாடல் முடிகிறது. அதாவது தலைவன் காணாமல் போயிட்டானோ இந்த புழுதி காற்றுல அப்படின்றத தான் இந்த புழுதி நீராடல் பகுதியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரிங்களா? ஆக மொத்தம் கொன்றை ஏறும் யானையும் இந்த மூன்றின் தன்மையை பார்த்த ஒரு புலவன் தலைவி படும் இன்னல்களுக்கு உவமை ஏற்று பாடல்களை பாடியுள்ளார் என நாம் அறிய முடிகிறது. அழகான புழுதி நீராடல் பாடல் விளக்குகிறது சங்க காலத்தை. நன்றி, வணக்கம்.